சிங்காரம். ஐயா சொல்லுங்கய்யா. சிங்காரம், முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். என்னன்னா, நந்தினிக்கு தாலி பிரிச்சு கோக்குற சடங்குன்னு சொன்னேன் இல்லையா? ஆமாங்கய்யா. நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்து நந்தினியை மனசார வாழ்த்தணும்னு ஆசைப்பட்டேன். இப்பயும் ஆசைப்படுறேன். நந்தினி வேற மாதிரி யோசிக்கிறா சிங்காரம். என்னங்கய்யா சொல்றீங்க? ஆமாப்பா, நீங்க தீபாவளிக்கு வந்தப்போ சுந்தரவல்லி கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டார்ல, அதே மாதிரி திரும்பவும் நடந்து நீங்க அசிங்கப்படக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறா. என் பிள்ளை அப்படிங்களா சொல்லுது? ஆமா சிங்காரம், முதல்ல உன் பொண்ணு தாலி பிரிச்சு கோக்குறதுக்கே சம்மதிக்கல. ஆளாளுக்கு கெஞ்சி கூத்தாடி கடைசியா இப்பதான் ஓகே சொல்லிச்சு. ஆனா எங்க வீட்டுல இருக்க யாரையும் கூப்பிட வேணாம், அவங்களுக்கு தகவல் கூட சொல்ல வேணாம். அவங்க இவ்வளவு தூரம் வந்து அசிங்கப்படுறதை நான் விரும்பல. கண்டிஷனுக்கெல்லாம் ஓகேன்னா நான் சம்மதிக்கிறேன்னு நந்தினி சொல்றா. இந்த பிள்ளை உங்ககிட்ட கண்டிஷன் போடுதா ஐயா? இருங்க, அந்த பிள்ளைகிட்ட நானே போன்ல பேசிட்டு. ஏய் சிங்காரம், சிங்காரம், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சிங்காரம். நீ ஃபோன்லாம் பண்ணி பேச வேணாம் அவர்கிட்ட. தாலி பிரிச்சு கோக்குற விஷயம் தெரிஞ்ச மாதிரி கூட காட்டிக்காது. அப்ப நாங்க யாரும் வர வேணாங்குதா ஐயா? மனசு எனக்கு நல்லா புரியுது சிங்காரம். பெத்த பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்கும்போது ஒரு தகப்பனா கூட வந்து நிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதெல்லாம் சரிதான். ஆனா இங்க சூழ்நிலை இப்ப அப்படி இருக்கே. நீ ஒன்னும் கவலைப்படாத சிங்காரம். இந்த சடங்குல நான் சூர்யாவுக்கு அப்பாவா நிக்கிறத விட நந்தினிக்கு அப்பாவா இருந்து என்ன செய்யணுமோ அது செய்வேன். நீ பாட்டுக்கு மனசை போட்டு குழப்பிக்காத. சரிங்க, நீங்க சொன்னதெல்லாம் சரியாத்தான் இருக்கு. எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சுட்டு நானே உனக்கு ஃபோன் பண்றேன். சரிங்க. சரி வச்சுறேன். ஐயா, என்னம்மா உன்னை கிளம்ப சொன்னா இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? எங்கங்க ஐயா? என்னம்மா எங்கன்னு கேக்குற? இப்பதானம்மா சொன்னேன் நகை கடைக்கு போயிட்டு புது தாலி செயின்லாம் வாங்கிட்டு வரணும்னு. அதுக்கு எதுக்குங்க ஐயா? நான் நீங்களே போய் பார்த்து எது சரியோ வாங்கிடுங்க. அப்புறம் என்னப்பா, அதான் அவ எதுவா இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டால, வாங்க போலாம். சுரேகா கொஞ்சம் பேசாம இரு. உனக்கு அண்ணிங்கிற மரியாதையோட பேசு. நந்தினி, நான் தான் அவ்வளவு தூரம் சொன்னேன்லம்மா, திரும்பவும் வந்து இப்படி பேசிட்டு இருக்க. இந்த வேலையெல்லாம் அவ்வளவு முக்கியமா? அப்படியே வச்சுட்டு வாங்க, போயிட்டு வந்துடலாம். வா நந்தினி, அப்பா தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல. வா வா. ஆமா. எங்க எங்க டாடி? கிளப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. அப்பா என்னப்பா, சூர்யாவை ஆளே காணோம்? ஆமா, முதல்ல கிளப்பி கார்ல உட்கார வச்சுட்டேன். அப்படியா? சரி. சுரேகா, மாமா நந்தினிக்கு ஏதாவது நல்லது பண்ணா மட்டும் சுறுசுறுப்பா கிளம்பிடுவாரு. உண்மை சொன்ன மாமா. சீன் ஆரம்பிச்சதுமே முடிஞ்சிருச்சேம்மா. சும்மா இருங்க. ஏமா குறுக்கால வர மாதிரி உங்க அம்மா வந்து நிக்கிறாங்களேம்மா. அப்பா, இப்ப என்னப்பா பண்றது? நீங்க எதுவும் சொல்ல வேணாம், எதா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். வாங்க வாங்க. என்ன நடக்க போகுதோ? சுந்தரவல்லி, என்ன வேலையெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சுச்சா? என்ன திரும்பவும் எல்லாரும் கும்பலா எங்கேயோ கிளம்பிட்டீங்க போல இருக்கு. அதுவும் என்ன தவிர வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து போறீங்க. எங்க போறீங்க? மாதவி, நம்ம எல்லாம் குரூப்பா வரத பத்தி அம்மாக்கு சந்தேகம் வந்துச்சுமா. இங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? சரிம்மா. அம்மாமா, அது நான் சொல்றேம்மா. அது என்னன்னாமா, நம்ம சூர்யாவோட ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு ஒருத்தன் அமெரிக்கா போறானா.
போறதுக்கு முன்னாடி ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி இருக்குன்னு வர சொல்லியிருந்தானா? அதுவும் இல்லாம நம்ம சூர்யா அங்க போய் குடிச்சிட்டு மயங்கி விழுந்துருவான்னு உங்களுக்கே தெரியும். அதனாலதான் நாங்கெல்லாம் சும்மா கூட போயிட்டு வரலான்னு போறோமா, அவ்வளவுதான். அக்கா சொல்லுக்கா, எல்லாரும் சேர்ந்து சொன்னாதானே அம்மாவுக்கு உண்மை என்னன்னு புரியும். சொல்லுக்கா. அம்மா ஆமாம்மா, சூர்யாவோட ஃப்ரெண்டு பார்ட்டி, அதான் சும்மா நாங்களாம் அப்படியே கூட போறோம், அவ்வளவுதான். இருடா. ஆரம்பிச்சிட்டான். ஓ, இந்த கொடுக்கையும் கூட்டிட்டு போறானா அவன்? எங்கேயோ போய் தொலைங்க, நகரு. வாழ்த்து வழி அனுப்பிடுறாங்கம்மா. வாங்க வாங்க போலாம். நல்ல வேளை இதோட விட்டாங்க, வாங்க போயிடலாம். சீக்கிரம் வாங்க. வா. நந்தினி என்னம்மா, ஏன் இங்கே நிக்கிற? வா போலாம். வா 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 வா. சரி உட்கார். என்ன அதிசயமா இருக்கு, போன் எல்லாம் பண்ற? என்ன கிண்டல் பண்றியா? சரி, இந்த வீக்கெண்ட்ல நம்ம சாரதா மருமகளுக்கு வளகாப்பு இருக்குல்ல, அதுக்கு என்ன gift தருதுன்னு யோசிச்சியா? இதுல என்ன யோசிக்கிறதுக்கு இருக்கு? ஏதாவது வெள்ளியிலயோ இல்ல கோல்டுலயோ வாங்கி கொடுக்க வேண்டியதுதான். எக்ஸாக்ட்லி, நானும் இதையே தான் யோசிச்சேன். ஆமா, இப்ப உனக்கு என்ன ஒர்க் இருக்கு? பேசாம கிளம்பி வந்துற. ஏ, இப்பதான் நான் வெளியில இருந்து வீட்டுக்கே வரேன், டயர்டா இருக்கு. அப்படியெல்லாம் உடனே வெளியில போக முடியாது. கிளம்பி வா சுந்தரவல்லி. சரி ஓகே, நம்ம சண்முக அண்ணன் கடைக்கே வந்துரு, நான் வந்துடுறேன். எனக்கு தெரியும் நீ அந்த கடை தான் சொல்லுவேன்னு. நான் அந்த கடையில இருந்து தான் பேசுறேன். சீக்கிரம் கிளம்பி வா. வரேன். அம்மா டாடி, எந்த ஜுவல்லரி ஷாப் போறோம் நாம? வழக்கமா போவோம்ல கடை, ஆ.